இன்னைக்கு காலையில் அப்படியே கால்நடையாக தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. மஞ்சள், வெங்காயம், வெள்ளைச்சோளன்னு நம்ம வச்ச எல்லா வெள்ளாமையும் ஓரளவுக்கு மனசுக்கு திருப்தியாக நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தீங்களா, பார்த்து அநியமாக நம்பி கிடந்த வயல் இன்னைக்கு அப்படியே பட்டுப்பூச்சி மாதிரி பளபளன்னு மின்னுது. சரி, கீழே வயல் மட்டும் ஏன் அப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒல ஓட்டியாச்சுங்க. நான் லாஸ்ட் பிளாக்ல காமிச்சிருப்பேன், புல்லு மூடி இருந்திருக்கோம். இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக ஒல ஓட்டினதுக்கப்புறம் காடே பார்க்க சுத்தமாக இருக்குது. சரி, கீழே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழைக்கடை வந்து ஊடு பயிராக வச்சிடலாம் அப்படின்னு அப்படியே மஞ்சக்காடு வெங்காயம்லாம் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கண்ணு வைக்க ஆரம்பிச்சிடலாங்க. மஞ்சக்காடு பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. இது வரைக்கும் ஒரு 3 டைம் களை எடுத்தாச்சுங்க. உரமும் 2 டைம் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வரலங்க. எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு டைம் வந்து புண்ணாக்கெல்லாம் கொடுத்து நல்லா சேவி போடணுங்க. தட்டு பாருங்க பின்னாடி காஞ்சேரிச்சு. இதே அறுத்துட்டா இன்னும் காடு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. வெங்காயம் பாருங்களேன், தாளுமே நல்லா மடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஊர்லங்க, குட்டி குட்டியாக தான் இருக்குது வெங்காயம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்க்கலாங்க எப்படி ஊறுதுன்னு. இதுக்கும் 2 உரம் கொடுத்துருப்போம். அந்த புண்ணாக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா, 2 டைம் கொடுத்தாச்சு. அந்த சைட் பாருங்களேன், அடுத்த பேட்சுக்கு சோளம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு சோளம் கூட கிடைக்காதுங்க. ஏன்னா இவ்வளோ சோளக்கருது இருக்கும் போதே மயில் நமக்கு விடலைங்க. கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணோம். இதில் இருக்கிறதே ஒரு 10-20 தான் இருக்கும். பார்க்கலாங்க கிடைக்குதான்னு. நல்லா சூப்பராக பூட்டை வந்திருக்கு. அதுவும் சிகப்பு சோளமும் கலந்து போட்டிருக்கேன். ஆனால் சிகப்பு சோளமாக வருமானு தெரியலங்க. இந்த சைட் காய் செடியுமே நல்லா களை எடுத்து உரமெல்லாம் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பூ வைக்கிற ஸ்டேஜ்க்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு பெரிய ட்ராபேக்னா இந்த களை எடுக்கிறதாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். வேறு வழியே இல்லைங்க. ஒன்று நம்ம குட்டியே வீடுற மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அதை விட ஆள் விட்டு பிடுங்கினா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குதுங்க. ஆனால் கூலி தாங்க கொடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை நம்மளே செஞ்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா இயற்கையாக காய்கறி சாப்பிட்லாங்க. அது ஒன்று தான் மிகப்பெரிய பெனிஃபிட்டு. அப்படியே மோட்டரும் போட்டாச்சுங்க. கண் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி மாறி விட்டுட்டு போயிடலாம். மெயினாக இங்கே செவ்வாழை வைக்க காரணம் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மற்ற பழத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செவ்வாழை தாங்க யார் கேட்டாலும் செவ்வாழை இருக்கான்னு மட்டும்தான் கேட்குறாங்க. செவ்வாழைக்கு வந்து டிமாண்ட் அதிகம். அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறாங்க. நம்மளுதுமே அங்கங்கே வீட்டுக்கு மட்டும் தாங்க மரம் இருக்குது. அதனால் இந்த வயல் ஃபுல்லாக செவ்வாழையே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே வயல் ஃபுல்லாக செவ்வாழை வச்சுருந்தாங்க. அதை வச்சு 2 வருஷம் இருக்கும், ஃபுல்லாக அழிச்சாச்சு. தோப்பில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா காடு சீக்கிரமாக காஞ்சிருதுங்க. அடிக்கடி தண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்குது. இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழை காலம் வந்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. நம்ம ஊருக்கு எப்படி மழை இருக்குன்னு தெரில இந்த வருஷம். கீழே வயல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட் இருக்கும். அது நம்ம தென்னந்தோப்பில் ஊடுபயிராக வைக்கிறோம் அப்படிங்கிறனால நல்லா டிஸ்டன்ஸ் விட்டு வச்சோம் அப்படின்னா தாங்க ஈல்டுமே நல்லாயிருக்கும். அது இந்த ஒரு ரோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேங்காய் போடுறதுக்கு வருவாங்க. ஏன்னா டிராக்டரில் உள்ளே போய் வர மாதிரி இருக்குங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு. அதனால் ஒரு ரோ விட்டுட்டு மற்ற 2 ரோ மட்டும்தான் வைக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 கன்று வரைக்கும் பிடிக்குங்க. அதான் ஆள் விட்டு வச்சா இதுக்கு தனியாக கூலி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதனால் நம்மளே டைம் இருக்கும்போது அப்பப்போ 5 கன்று 10 கண்ணாக வச்சிடுறதுங்க. அது நல்லா ஒல ஓட்டி இருக்கவும் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. மம்டிலேயே பறித்து வச்சாச்சு. அது கண்ணு பாருங்களேன், வாங்கி 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே காஞ்சிருச்சுங்க. இருந்தாலும் அடிக்கட்டை நல்லா தான் இருக்குது. அது செவ்வாழைக்கண்ணு இந்த டைம் பிடிக்கவே முடியலங்க. அங்கங்கே தேடி தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் நம்ம காட்டிலேயே அவ்வளோ கட்டை இருந்தது. ஆனாங்க இந்த மாதிரி தென்னந்தோப்புக்கு பின்னாடி நிறைய விவசாயிகளோட சோகக்கதையும் இருக்குங்க. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்த்து வெயிலையும் வேர்வையிலையும் கஷ்டப்பட முடியாமல் அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களாவது கஷ்டப்படாமல் இருக்கட்டும் அப்படின்னா ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் தென்னை மரம் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பெருசாக லாபம் கிடைக்கலனா கூட நஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் தென்னங்கன்று வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. நம்மளும் மரம் வச்சு 30 வருஷம் ஆனாலுமே அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்க இந்த தோப்புக்கு. ஏன்னா தென்னங்கன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அப்பெல்லாம் சொல்லுவாங்க, அணில் தாண்டா தூரத்தில் 1000 தென்னை மரம் இருந்துட்டா அரசனுக்கே சமம் அப்படின்னு. ஏன்னா தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டிஸ்டன்ஸில் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஈல்டும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல லாபமும் இருக்கும் அப்படின்னு. அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் வந்து நம்ம ஊடு பயிரை நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா மஞ்சள், வெங்காயம், காய்கறி செடி, வாழை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போடுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒலை ஓட்டுறதுக்கு, புல்லு பிடுங்கிறதுக்கு, காட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு செலவுக்காக ஆயிருங்க இந்த மாதிரி ஊடு பயிராக போடும்போது. அது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊடு பயிராக போடுறோம் அப்படின்னா அது மரத்துக்குமே சத்து அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் அதிகமாக ஊடு பயிர் நிறைய வைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்மளும் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கன்றுக்கிட்ட வச்சு முடிச்சாச்சுங்க. சூப்பராக வந்து நம்மளுடைய வாழைத்தோப்பு வந்து ரெடியாக போகுது. நம்ம சொரக்காய் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும் ஓட்டி விட முடியலங்க. அதனால் கையிலேயே புல்லு பிடுங்கி விட்டுலாம் அப்படின்ட்டு சொரக்காய் செடியும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு.
செவ்வாழைக்கட்டை வைக்கிறதுல என்னவோ சூப்பராக வச்சுட்டோங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்களேன், நல்லா ஓட்டுனதுக்கு அப்படியே சரா மாதிரியே புல் வர ஆரம்பிச்சிரும். பார்க்கலாங்க எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு. எப்படி தார் வெட்டுறதுக்கு ஒரு வருஷத்துக்கிட்ட ஆயிரும். நம்மளும் அப்படியே புல்லெல்லாம் பிடுங்கிட்டு தண்ணியுமே பாஞ்சிருச்சுங்க. இப்போல்லாம் மஞ்சக்காட்டு பக்கம் வந்தோம் அப்படின்னாவே இருட்டாகாமல் வீட்டுக்கு போகிறது இல்லைங்க. என் கணவர் ஒரு போஸ்ட் கொடுக்க சொன்னதுக்கு ஏதோ அடிக்கிற மாதிரியே பார்க்குறாரு. இன்றைக்கி பொழுது இப்படி தாங்க அப்படியே மஞ்சக்காட்டிலேயே முடிஞ்சுது. அப்படியே அடுத்த நாள்லேருந்து நம்மளுடைய புது தோட்டத்தில் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய அப்டேட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்பவே கம்மியான செலவில் ஆரம்பித்தோம் அப்படின்னாலுமே போதுங்கிற அளவுக்கு நம்ம புது தோட்டத்தில் நிறையவே காய்கறிகள் வந்து அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்கான்னு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்ம நெட்டு கட்டும்போது அந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா தைல குச்சி தான் போட்டிருந்தோம். அதுவும் ஆல்ரெடி யூஸ் பண்ணி செகண்ட்ஸில் தாங்க வாங்கியிருந்தோம். சரி, எப்படியும் நம்ம செஞ்ச வேலைக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது தாங்கும் அப்படின்னு தாங்க நினச்சோம். ஆனால் குச்சி பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே சாய ஆரம்பிச்சிருச்சு. இந்த குச்சியில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அது பீக்கங்காலாம் நல்லா காய் பிடிச்சிருக்குங்க. நிறைய அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு இருக்குது. எப்படி இந்த ஒரு அறுவடைக்கு தாங்கிரும் அப்படின்னு தாங்க நினைக்கிறேன். பெருசாக புயல் காற்றுலாம் வந்து அப்படியே சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காலாம் கொத்து கொத்தாக காய்க்கிறதுங்க. ஒரு குச்சி சாயவும் அந்த ரோவே பாருங்களேன் அப்படியே கீழே சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எப்படா கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, அப்படியே இன்னொரு குச்சி வச்சு கட்டிடலாம் அப்படின்னு. எவ்வளோ தூரம் கீழே வந்துருச்சு பாருங்கள். ஆனால் அங்கே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம பெர்மனெண்ட்டாக கார்டன்லாம் போடுறோம் அப்படின்னா சும்மா இந்த காசை கம்மி பண்ணுறோம், செகண்ட்ஸில் போடுறோம் அப்படின்லாம் போடக்கூடாதுங்க. ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கணுங்க. கம்பி தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா குட்டி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு 1.5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இத்தனைக்கும் சொரக்கா கொடி கூட படர விட்டுட்டோம். இன்னுமே ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்குதுங்க. எந்த ஒரு வேலையுமே இல்லை. நம்ம கொடியை மட்டும் க்ளீன் பண்ணி அடுத்தடுத்து நடவு பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்து தாங்க நம்ம ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஆனால் மீன் வலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயில் மழையாக இருந்தாலும் சரி, நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அந்த கொடியெல்லாம் படறதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாங்க. அதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இந்த கரெக்டான சைஸில் வந்து நம்மளால் எல்லா டைமும் வாங்க முடியலங்க. சரி, அதனால தான் பார்த்துட்டு நம்ம கிணத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கம்பி வேலி போடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே சுற்றி ஃபுல்லாகவே கம்பி வேலியே போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சுங்க. கம்பி வேலி போடுறதுலையுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 அடி, 5 அடி, 6 அடி, 8 அடின்னு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மயில் அப்படியே பறந்தே உள்ளே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் ஹைட்டாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கொடி படுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 8 அடி சூஸ் பண்ணியிருந்தோம். அது 8 அடியெலாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. நம்ம ஆன்லைனில் தேடி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியாச்சு. இந்த ரோல் பார்த்திங்கன்னா அப்படியே 100 ஃபீட் வருங்க. ஒரு ரோலாக தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு 10K கிட்ட வந்துச்சுங்க. நான் ஓவராலாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்மளும் பார்த்திங்கன்னா ரோல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் கம்பியுமே முன்னாடியே காமிச்சிருப்பாங்க குட்டி தோட்டத்துக்கு. நம்ம இது செகண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தோம். இந்த டைமும் ஒரு 15 கம்பி கிட்ட வாங்கியாச்சுங்க. 10 அடிக்கு ஒரு கம்பின்னு போட்டுக்கலான்னு. அது நம்ம 8 அடி ஹைட் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுற மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி போல்ட்டு கொடுத்து அட்டாச் பண்ணியாச்சு. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வச்சாச்சுங்க. நம்ம கீழே பறித்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அப்படின்னு. நம்மளும் வேலி போடுறதுக்கு பொருள்லாம் என்னவோ அடிச்சு பிடிச்சி வாங்கியாச்சுங்க. ஆனால் அந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் தாங்க பிடிக்க முடியல. ஏன்னா ஃபென்சிங்க்கு வந்து கரெக்டாக அந்த வேலை தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக பண்ண முடியும். நம்ம வந்து எப்படி தோட்டத்துக்கு ஒரு ஆட்கள் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க இருந்தோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது 8 அடி ஹைட் அந்த ரோல் தூக்குறதுக்கே 4-5 ஆள் வேணுமாட்டிருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிணத்துக்கு போடும்போது பார்த்திங்கன்னா 5 அடி ஹைட்டில் போட்டிருந்தோம். ஃபென்சிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபென்சிங், ட்விஸ்ட் ஃபென்சிங்னு அது வந்து நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குங்க. ஒன்றா நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கம்பி ஃபுல்லாக நெட்டாச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிணத்துக்கு மட்டும் போடலான்னு கம்மியாக தாங்க சொல்லலான்னு இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு ரோல் 100 அடிக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கே ஒரு 10-13 இருக்குங்க கம்பியெல்லாம் சேர்த்து. நம்ம இன்னும் ஃபுல்லாக முடித்தோம் அப்படின்னா இது ஒரு 12 சென்ட் வருங்க டோட்டலாக இந்த இடம். இது ஃபுல்லாக நம்ம சுற்றி போடுறோம் அப்படின்னா இன்னொரு 10-15 செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு. ஏன்னா ஒன்ஸ் போட்டுட்டா கம்பி வேலி மாதிரி போட்டால் நமக்கு ரொம்ப லைஃப் லாங் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. வேலி போடுறதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம். வேலை செய்ய பார்த்திங்கன்னா இது ஓகேவா இருக்கும் அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்தாச்சுங்க. கம்பியும் சூப்பராக நெட்டாச்சு. ஆனால் இந்த ரோலை தூக்கிட்டு வந்தாங்க பெரிய டாஸ்க்காக இருந்தது. எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வச்சு திருப்பி இதை கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வரவே முடியலங்க. ஏன்னா இந்த வேலைகள் வந்து எப்பவும் செய்கிறவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இவங்க வந்து நார்மலாக தோட்டத்துக்கு வேலைக்கு தாங்க வராங்க. இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. நம்ம ஃபஸ்ட்டு 5 அடியில் கிணத்துக்கிட்ட கட்டும்போது பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்டுமே சேர்ந்து கட்டிட்டோங்க. அது பெரிய விஷயமாவே தெரில, கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறனால. இது 100 அடி அப்படிங்கிறனால ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டே கால் பண்ணி கேட்டோம். எனக்குமே கட்டினதில் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபையே ஆகலைங்க. இவங்களும் 3 பேரும் முட்டி மோதி முடிஞ்ச அளவுக்கு அதை சுற்றி கட்டி பார்த்தாங்க. இருந்தாலும் 8 அடி அப்படிங்கிறனால அந்த கரெக்டான அந்த ஹைட்டு டிஸ்டன்ஸு எதுவுமே வந்து ப்ராப்பராகவே வராத மாதிரி இருந்ததுங்க.
அதுக்கப்புறம் தான் கால் பண்ணி கேட்டோம். அவங்களே வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரி இதை அப்படியே கட்டிட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களே பண்ணி கொடுக்க சொல்லிடலாம். கொஞ்சம் அவங்களுக்கு ஏன்னா லேபர் காஸ்ட் தான் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா கண்டிப்பாக தெரியாதவங்களால இந்த வேலையை செய்யவே முடியாதுங்க. இவ்வளோ ஹைட்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு ஒரு 2-3 பேர் வேணுங்க. அப்படியே மேலே பாருங்கள், நம்ம குட்டி தோட்டத்தில் அந்த நெட்டு தெரியுது. நிஜமாவே இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நெட்டு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. நம்ம ஒரு டைம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதும். இது வந்து ஹெல்ப் இல்லாமல் அந்தளவுக்கு பண்ண முடியலங்க. சரி நம்மளும் வாங்கிட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபையே ஆகலைங்க. இருந்தாலும் அப்படியே கட்டி மட்டும் வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு சில வேலைகளை முடிச்சு வச்சாச்சு. பட் இவங்களுக்கு வந்து நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இந்தளவுக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ லைட்டாக கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா 8 அடி ஹைட் இருக்கவும் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்களேன் இந்த ஸ்டிஃப்னஸே இல்லை. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கம்பியை வந்து பக்கமாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையாங்க, அடிப்படப்பட தான் அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு. இது வந்து நமக்கு நிஜமாவே அப்படி தான் இருந்தது. பட் நம்மளும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி தாங்க இருந்தது. அவ்வளோதாங்க, அப்படியே ரோலை முட்டி மோதி லாஸ்ட் வரைக்கும் இழுத்தாச்சுங்க. ஒரு 100 அடிக்கு அது வந்து கரெக்டாக ஒரு சைடு மட்டும்தாங்க வந்துச்சு. இன்னும் 2 சைடுக்கு நமக்கு வந்து கம்பி தேவைப்படுற மாதிரி இருக்கும். கம்பி டாடா பிராண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் வெயில் மலைக்கெலாம் நல்லா தாங்கும், லைஃபும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்குமே இதை பற்றி சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக சூப்பராக வந்து இழுத்து கட்டி இதை அப்படியே ஒரு பாதியில் ஸ்டாப் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். நம்ம புது தோட்டத்தில் அப் அண்ட் டவுனு நிறையா விஷயங்கள் நடந்தாலுமே அறுவடைக்கு எந்த குறையும் இல்லைங்க. அப்படியே கம்பி வேலி போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அறுவடை யூஸ்வலாக போயிட்டே தான் இருந்தது. சாஞ்சதை மட்டும் அப்படியே குச்சி வச்சு நிறுத்தி கட்டியாச்சு. பாருங்களேன், புடலங்காவும் நிறைய காய்க்கு வந்துருச்சு, நிறைய பிஞ்சு வச்சுருக்குங்க. ஃபஸ்ட்டு 1-2 அறுவடை பண்ணோம். இன்றைக்கெலாம் அப்படியே கொஞ்சம் வெளியில் சேல் பண்ணுற அளவுக்கு நிறைய காய் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பச்சை பசியன்னு சூப்பராக இருக்குங்க. அப்படியே இந்த சைட்லாம் பாருங்கள், ஒரே செடியில் அவ்வளோ காய் பிடிச்சிருக்கு. இந்த சைட் கொத்தவரங்காவுமே பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. அது இந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹார்வெஸ்டிங் டைம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டினியூஸாக வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அவ்வளோ ஆசையாக இருந்தது பண்ணுறதுக்கு. இன்றைக்கி எவ்வளோ கொத்தவரங்காய் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி என்ன ஒரு சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பொடலங்காய் வந்து ஒரே ஒரு காய் வச்சுருக்குங்க. பச்சை பொடலை கூட கொத்து கொத்தாக நிறைய காய்க்கு வந்துருச்சு. இந்த டைம் என்னன்னே தெரிலங்க. யூஸ்வலாகவே வெள்ளை பொடலை வந்து நிறைய காய் பிடிக்கும். இந்த டைம் பெருசாகவே காய் பிடிக்கலங்க. ஒன்றே ஒன்று தான் இப்போ வந்திருக்கு. பட் இருந்தாலும் வெள்ளைப்பொருள் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க சாப்பிட்றதுக்கு. வரல அப்படின்னு பெருசாக ஃபீல் பண்ணிக்கலங்க. ஆனால் நிறைய செடி வச்சுருந்தோம். ஒரு 4-5 வந்து இந்த ரோவில் வச்சுருந்தோம். பெருசாக காய்க்கு வரல. ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. லாஸ்ட் ஒரு 15 நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு இதாங்க மெயின் வேலையே. கண்டினியூஸாக காய் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெளியில் தான் கொடுக்குறோம். அப்படியே பார்சல் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இன்றைக்கி காயெலாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே மஞ்சக்காட்டுக்கு தாங்க போக போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வேலை காத்துக்கிட்டு இருக்கு. அறுவடை பண்ண காயில் எடுத்து வச்சுட்டு எள்ளு கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே மஞ்சக்காட்டுக்கு வந்தாச்சுங்க. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு எள்ளு செடியில் நிறைய எள்ளு வந்து எடுத்தோம் அப்படின்னு. அதை அப்படியே விதையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னுங்க. அதிலே கொஞ்சம் சோளமும் கலந்தாச்சு. நம்ம மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மக்காச்சோளம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டதுக்கப்புறம் சும்மா தாங்க இருந்தது. சரி இவ்வளோ எள்ளு இருக்கு இல்லையா, அதை அப்படியே விதைச்சி விட்டுலாம் அப்படின்ட்டு நான் வந்து எள்ளு வந்து விதைச்சதில்லைங்க. ஏன்னா கீரை விதைனா கூட குட்டானமாக விழுந்து அப்படியே முளைச்சி வந்துடும். எள்ளுனா கொஞ்சம் புழக்கமாக தான் போடணும். அப்படியே ஓட்டி மண்ணே சூப்பராக இருக்குங்க. அதனால் மணல் கலந்து அப்படியே வீசி விட்டுறலாம் அப்படின்னு பார்க்கலாங்க எப்படி முளைச்சி வருதுன்னு.
லைட்டாக ஒரு பக்கமாக விழுகிறது எனக்கும் தெரியுதுங்க. ஆனால் நம்ம புதுசாக விதைக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கை வராத மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம எப்போ தாங்க கற்றுக்கிறது? இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பேஸில் கற்றுக்கிட்டா தான் நாளைக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, கொஞ்சமாக தான் இருந்தது, அப்படியே ஃபுல்லாக விதைச்சி விட்டாச்சுங்க. ஆனால் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா இதுக்கே அதிகம் தாங்க, இன்னுமே கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கலாம். பார்க்கலாம், முளைச்சி வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தாலுமே நம்ம பிடுங்கி விட்டுருலாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எள்ளு விதைக்கிறது என்னவோ சூப்பராக வீசி விட்டாச்சுங்க. ஆனால் என் கணவர் சொல்லிட்டாரு, நீ எள்ளு விதைச்சிக்கோ, புல்லு நீ தான் பிடிக்கணும், ஆள்லாம் விட மாட்டேன்னு. இருந்தாலும் பார்த்துக்கலாங்க எப்படி தான் வருதுன்னு. எவ்வளோ மயில் இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தண்ணியெல்லாம் மடை மாறி வைக்கணுங்க, மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒன் டைம் வச்ச கம்பு பாருங்களேன், அதனுடைய எஃபெக்ட் அங்கங்கே 2-3 கம்பு முளைச்சிருக்குங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா கடைசியாக விதை மஞ்சள் நிறையா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே நிறைய கொட்டி விட்டாங்க. ரொம்ப அடர்த்தியாக போயிடுச்சுங்க, அதனால் கொஞ்சம் அங்கங்கே பிடுங்கி விட்டாச்சு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம மஞ்சள் செடி பிடுங்க பிடுங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாசங்க, அப்படியே ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு. வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே சூப்பராக பூ வச்சிருச்சுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இனிமேல். இந்த கரையில் பாருங்களேன், கொஞ்சம் இஞ்சி உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். உருளைக்கிழங்கு எப்பவும் போல் நல்லா முளைச்சி வந்ததுங்க, ஆனால் செடி அந்தளவுக்கு நல்லா வரல. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இஞ்சி சூப்பராக வந்திருக்குங்க இந்த கரை மேலே போடவும். அதை நம்ம மஞ்சள் போடும்போதே சேர்த்து போட்டிருக்கலாங்க, இன்னும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரோலையே போட்டிருந்தா ஒரு 4-5 செடி வந்து இஞ்சி நல்லா முளைச்சி வந்திருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம்லேயே க்ரோ பேக்கில் ஒரே ஒரு இஞ்சி மட்டும் எடுத்தோம். பார்க்கலாங்க இந்த டைம் எப்படி வருதுன்னு. இந்த சைட் முள்ளங்கி போட்டிருந்தேன், செடியெல்லாம் நல்லா தாங்க வந்திருக்கு. ஆனால் மயில் வந்து கொத்திக்கிட்டே இருக்குங்க. நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு பூ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இங்கே அப்படியே கீழே பாருங்கள், நம்ம கேரட் அப்படியே சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. நானுமே இந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. செடியே பாருங்களேன், அப்படியே கொத்தமல்லி மாதிரி குட்டியாக காமிச்சேன், நல்லா பெருசாயிருச்சுங்க. பெருசாக எந்த பராமரிப்பும் பண்ணல, சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பூட்டை பாருங்களேன், சோளக்கருது வந்து 2 கலராக இருக்குங்க. ஒன்று க்ரீனாக தெரியுது, ஒன்று நல்லா ரெட்டாக தெரியுது. எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குங்க ரெட் சோளம் வந்து எப்படி வரும்னு பார்க்குறதுக்கு. கிட்ட வச்சு காமிக்கிற பாருங்களேன் டிஃப்ரென்ஸு. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம மண்ணுக்கு வந்து ரெட்டாக வராதுன்னு. எனக்கும் தெரியலங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இந்த சைட் வெள்ளைச்சோளம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக தாங்க வந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு என்னன்னு தெரில, அப்படியே சில தட்டு வந்து கருக ஆரம்பிக்குது. இது ஒரு நோய் தாக்கம் மாதிரி தாங்க. இந்த சைடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதாங்க பெரிய பிரச்சனையே. அப்படியே பார்க்கும்போது சூப்பராக வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் திடீர்னு என்ன நோய் தாக்கம் வருதுன்னே நமக்கு தெரியறது இல்லைங்க. பட் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்மள அப்படியே மடையெல்லாம் மாற்றி வச்சுட்டு கிளம்பிடலாங்க. கீழே செவ்வாழை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணி கட்டணும். மடை மாற்றி எடுத்து வச்சுட்டு கிளம்பலாங்க. இங்கே தண்ணியெல்லாம் மாறி வச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புனா சாயந்தரம் அப்படி ஒரு மழைங்க. இந்த ட்விஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் நம்ம புது தோட்டத்தை போய் பார்த்தா அப்படியே ஃபுல் ட்விஸ்ட்டாக இருந்ததுங்க. கொத்தவரங்கால நல்லா ஹைட் போகவும் பார்த்தீங்கன்னா மழை வரவும் எல்லா செடியும் அப்படியே சாஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இங்கே வந்து நான் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேங்க, நல்லா வந்துக்கிட்டு இருந்தது. பட் இந்த மழைக்கு எப்படி வரும்னு தெரியலங்க. அப்படியே குட்டி குட்டியாக பாருங்கள், நிறைய முளைச்சிருக்கு. இந்த ஒரு 3 ரோலை மட்டும் போட்டிருந்தேங்க. அப்படியே இன்றைக்கும் கொஞ்சம் காய் இருந்ததுங்க. பட் சாஞ்சாலுமே காய் வந்து யூஸ்வலாக செடியெல்லாம் ஒன்றும் ஆகலைங்க, அப்படியே தான் இருக்குது. பட் என்ன செடி மட்டும் நல்லா சாஞ்சிருச்சு. இன்றைக்கி நிறைய கொத்தவரங்காய் புடலங்காய் எல்லாமே அறுவடைக்கு இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கேட்டிருந்தாங்க, சரி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. இன்றைக்கி கொத்தவரங்காய் நிறையாவே இருந்ததுங்க. அப்படியே நம்ம ஸ்வீட் கார்னும் பாருங்களேன், நல்லா ஹைட் வந்துருச்சு. இன்றைக்குமே நிறைய புடலங்காய் பீக்கங்கள்லாம் இருக்குங்க. இன்றைக்கி அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புது காய்கறி தோட்டத்தில் ஒரு 65 to 70% வந்து கிராஸ் பண்ணியிருப்போங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. நம்ம புதுசாக தோட்டம் போடும்போது நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பீக்கங்காவும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அவ்வளோதான் கிட்ட இன்னும் ஒரு 10-15 நாளுக்கு வந்து காய்கறி வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அப்படி நாட்டு வண்டியுமே நிறைய காய்க்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நல்லா விதைக்கி விட்டு எடுத்துக்கணுங்க நாட்டு வெண்டை. இது வந்து சூப்பரான காயாக இருக்குது. ஆனாங்க நாட்டு வண்டியில் வந்து முழங்கு ரொம்ப ஜாஸ்திங்க. கையில் பிடிச்சி கட் பண்ணவே முடியல. ஒவ்வொரு காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். நான் கூட முத்தி போயிடுச்சு அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் காயே நல்ல ஒரு பெரிய சைஸு. இன்றைக்கி பச்சை வண்டி எவ்வளோ இருந்தது. வெள்ளரிக்காய் ஒரே ஒரு பச்சை பொடலைங்க, பச்சை இல்லைங்க வெள்ளை பொடலை இருந்தது. இதாங்க 2வது பொடலை வந்து பறிக்கிறோம். பெருசாக காயே பிடிக்கல வெள்ளை பொடலை. நம்ம அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு வந்தோம் அப்படின்னாவே கூட நிறைய காய் வந்து அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாங்க. அதே இத்தனைக்கு பாதி இடம் காலியாக தான் இருக்குது. இதுவும் கொத்தவரங்காய் தாங்க ஹைலைட் இந்த டைம்லலாம். பறிக்க கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனையே நல்லாயிருக்கும் கொத்தவரங்காய். அது இன்றைக்கி அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மொந்தவாழைத்தாறு பூம்பழம் எல்லாமே இருந்தது. அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக, அதுவும் நம்ம பாதி இடத்த கேப் விட்டு தான் வச்சுருக்கோம் 10 சென்ட்டில். இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்கறி வந்து கண்டினியூஸாக அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி பச்சை பசையான அறுவடையெல்லாம் பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் ஒரு பாயிண்ட் கூட தெரியாதுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த 2 நாளில் பார்த்திங்கன்னா இதுதாங்க நிலமை. நல்ல மழைங்க, லைட்டாக காற்று வரவும் பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு. ஆனால் நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தாங்க, பண்ணாமலாம் விழுகல. எப்படி இப்படி ஆகும்னு தெரியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் காய் நிறையாவே இருக்குங்க. சரி அப்படியே தூக்கி கட்டிடலாம் அப்படின்னு. இந்த சைட் மட்டும் இல்லைங்க, அடுத்த சைடுமே பார்த்திங்கன்னா அப்படியே வெளிப்பக்கமாக சாஞ்சிருச்சு. புடலங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஸ்டேஜ்லேயுமே நமக்கு காய் நிறைய இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது. ஓரளவுக்கு எண்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால் பெருசாக கஷ்டம் தெரில. இருந்தாலும் டக்குன்னு பார்த்ததும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இது வரைக்கும் நம்மளுடைய கார்டன் அப்டேட் நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து சில ட்ராபேக் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குமே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. நம்மளும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நடவு பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்குமே இதை பற்றின ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். பாய்.